ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி முதல் நாள் நான் எப்படி பூஜை பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி அப்டேட் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் ரீசெண்டாக திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். திருப்பதியில் பெருமாளும் அப்புறம் லக்ஷ்மி தாயார், அப்புறம் அது சாமி வைக்கிறதுக்கு ஒரு மனை, அப்புறம் ஒரு பெருமாள் ஃபோட்டோ எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். சரி, புரட்டாசி மாதம் முதல் நாள்லேருந்து நம்ம வழிபாடு செய்யலாம், தினமும் பெருமாளை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்தோம், இதை எப்படி வச்சு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா பெருமாள் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி பௌர்ணமின்றதுனால நம்ம இன்றைக்கி வச்சு பூஜை பண்ணலாம், அதுவும் புரட்டாசி முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் இருக்கிற ஒரு பித்தளை இதுவும், அதோட முருகர் வழிபாடும் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால ஒரு ஓம் விளக்கு போட்டு முருகருக்காக ஒரு விளக்கும் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால எல்லாமே இன்றைக்கி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்குமே இன்றைக்கி பூஜை ரூமில் வச்சோம். அதோட அந்த வாங்கும்போது இந்த குங்குமம் கிண்ணத்தில் இருக்க ஒரு பார்த்திங்களா ஒரு காயின், அது குபேர கிண்ணம். அந்த குபேர காயினும் கொடுத்துருந்தாங்க. அதிலே நம்ம வீட்டில் இருக்கிற 5 ரூபாய் காயின் எல்லாமே அதில் வச்சு பூஜை பண்ணால் இன்னும் நல்லதுன்னு சொன்னாங்க. சரிங்களா, பௌர்ணமியில் நம்ம எப்போவுமே லக்ஷ்மி தாயார் இருக்கும், அதுவும் 6 மணிக்கு மேலே நிலவு வந்த பிறகு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க. அதே போல் முருகருக்கும் சுக்கிரஹோரையில் பூஜை பண்ணும்போது தொடர்ந்து நம்ம சுக்கிரஹோரையில் முருகருக்கு வேல் வழிபாடு செஞ்சு அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணும்பொழுது நம்மளுடைய கடன் எல்லாம் சீக்கிரமாக அடைஞ்சிடும். அதோட வீடு இல்லாதவங்களுக்கு தொடர்ந்து நம்ம அந்த பூஜை செய்யும்போது கண்டிப்பாக வீடு அமையும். நானும் நிறைய கிருத்திகையிலையும் 6 விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன். நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பெருமாளுக்கு உகந்த நாள், புரட்டாசி மாதம் முதல் நாள்ன்றதுனால பெருமாளே வீட்டில் அமர்ந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். குபேர விளக்கு 2 வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரசாதமாக கொஞ்சம் கேசரியும், அப்புறம் வீட்டில் இருந்த பழம், வெத்தலை பாக்கு. எப்போவுமே படையல் செய்யும்போது கண்டிப்பாக வெத்தலை பாக்கு பழம் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம வீட்டில் என்ன பிரசாதம் இருக்கோ அதை வைக்கலாம். நான் இன்றைக்கின்னு பார்த்து கேசரி செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி விளக்கு, முருகருக்கு வீட்டில் ஒரு சின்ன வேல், அம்மா கோயிலுக்கு போய் திருச்செந்தூர் அங்கே ஒரு சின்ன வேல் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வீட்டில் கருங்காலி வேல் இருக்குது, சின்ன முருகர் சிலை இருக்குது. அதோட இன்றைக்கி ஓம் விளக்கும் வச்சு ஒரு 6 மணிக்குள்ளே லக்ஷ்மி வழிபாடு செஞ்சு 108 போற்றிகள், பெருமாளோட போற்றிகள் செஞ்சு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி முதல் நாள் ரொம்ப சிறப்பாக பூஜை அமைஞ்சது. அதுக்கப்புறம் வராகி கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாயில் தொடர்ந்து நம்ம செவ்வாய் ஹோரை பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு வச்சு ஒரு தட்டில் 6 விளக்கு வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பெருமாளுக்கு உகந்த பௌர்ணமி பூஜை அன்னைக்கு, பௌர்ணமி நாள் அன்னைக்கு நான் வாங்கிட்டு திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு சாமிக்கு ஃபோட்டோக்கு அப்புறம் விளக்குக்கெல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கடவுளை வேண்டி வழிபாடு செய்ய செய்ய நம்மளுக்கு வீட்டில் எப்போவுமே நல்லதே நடக்கும். நாங்களும் வீடு கட்டணும், அந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வேண்டிகிட்டு இருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரும் திருப்பதிக்கு போயிட்டு மொட்டையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வழிபாடு செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. அதே போல் எல்லா சனிக்கிழமையுமே பூஜை பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சுக்கிரஹோரை பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பூஜை செய்யும்போது நம்மளுக்கு எப்போவுமே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் நிறைஞ்சிருக்கும். தொடர்ந்து பதிவை பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.